வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். செவாலியே செல்லான் நாயக்கர் நினைவு தினத்தையொட்டி அலங்கரிக்கப்பட்ட அவரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கவிஞர் வைரமுத்துவை கண்டித்து அவரது உருவப்படத்தை கிழித்தும் காலணியால் அடித்தும் பாஜக மகளிர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மணவெளி தொகுதியில் பொதுத் தேர்வு மற்றும் சிபிசிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 100% தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தலா ரூபாய் 10,000 ஊக்கத்தொகையினை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகே நடைபெற்றது. இனி வருவது விரிவான செய்திகள். செவாலியே செல்லான் நாயகர் நினைவு தினத்தையொட்டி அலங்கரிக்கப்பட்ட அவரின் திருவுருவப் படத்திற்கு முதல்வர் ரங்கசாமி உட்பட பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். செவாலியே செல்லான் நாயக்கரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி குபேர் சாலையில் உள்ள மேரி கட்டட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கவிஞர் வைரமுத்துவை கண்டித்து அவரது உருவ படத்தை கிழித்தும் காலணியால் அடித்தும் பாஜக மகளிர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்துவிற்கு கவி சக்கரவர்த்தி கம்பன் விருது வழங்கப்பட்டது. விருதை பெற்றுக் கொண்ட வைரமுத்து விழாவில் பேசும்போது ராமபிரானை அவதூறாக இழிவுபடுத்தி பேசினார். இதற்கு நாடு முழுவதும் பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்து வருகிறது. ராமரை இழிவுபடுத்தி பேசிய கவிஞர் வைரமுத்துவை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வழிகாட்டுதல் படி மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி தலைமையில் இந்திரா காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வைரமுத்துவை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பியதுடன் வைரமுத்துவின் உருவப்படத்தை கிழித்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் அணியை சார்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், துணைத் தலைவர் ரத்னவேலு, மாநில செயலாளர்கள் தமிழ்மாறன், கோகிலா, ராமு, மாநில விவசாய அணி தலைவர் பாரதி மோகன், பிரிவுகள் இணையமைப்பாளர் வேல்முருகன், உழவர்கரை மாவட்ட துணைத் தலைவர் SKR செல்வகுமார், முன்னாள் மாநில செயலாளர் வெற்றி செல்வன், பட்டியலின தலைவர் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் உள்ளிட்ட மாவட்ட மாநில தொகுதி இளைஞர் அணி மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியில் பொதுத் தேர்வு மற்றும் CBSE பாடத்திட்டத்தில் 100% தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தலா ரூபாய் 10,000 ஊக்கத்தொகையினை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகள் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி வழங்கினால் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தனது சொந்த நிதியிலிருந்து தலா ரூபாய் 10,000 வழங்கப்படும் என சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அறிவித்து இருந்தார். நடைபெற்று முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் நோனாக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆகிய இரு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றனர். அதன்படி இன்று தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேர்ச்சி பெற்ற 48 மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு ரூபாய் 20,000, 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு ரூபாய் 15,000 மற்றும் ஃபர்ஸ்ட் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தலா ரூபாய் 10,000 மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட தொகுதி பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு இந்த மாணவ செல்வருக்கு முதற்க என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதற்க தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு
ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகே நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகே நடைபெற்றது. மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளர் பாலாஜி எம்எல்ஏ கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்ணன் உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இப்போது இருக்கும் சட்டங்கள் எல்லாம் அன்பிற்கினிய தோழர் தேவ பொழிலன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சீர்தூக்கி பார்த்து உரிய வகையில் அதற்கு பொறுப்பானவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையிலே தான் புதுச்சேரி ரெஸ்ட்ரோ பாரில் நடந்த கொலை வழக்கில் 6 பேரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட ரெஸ்ட்ரோ பாருக்கு அதிரடியாக சீல் வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள OMG ரெஸ்ட்ரோ பாரில் நேற்று முன்தினம் நடந்த தகராறில் சென்னையை சேர்ந்த மாணவர் மோஷிக் சண்முகப்பிரியன் பார் ஊழியரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். ஷாஜன் என்பவர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து பார் ஊழியர் முத்தியால்பேட்டையை சேர்ந்த அசோக் ராஜ் உட்பட 6 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட ரெஸ்ட்ரோ பாருக்கு அதிரடியாக சீல் வைக்கப்பட்டுள்ளது. எழுபத்தி சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் தொகுதி தலைவர்களுக்கு தேசிய கொடி வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் தொகுதி தலைவர்களுக்கு தேசிய கொடி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுதந்திர தின நிகழ்ச்சி குறித்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில தலைவர் VP ராமலிங்கம் வீடுதோறும் தேசிய கொடி ஏற்றி தொகுதி வாரியாக தேசிய கொடி ஊர்வலம், சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவு சின்னத்திற்கு மரியாதை செலுத்துதல், தூய்மை பணி செய்தல், போர் வீரர்கள் தாய் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த குடும்ப உறுப்பினர்களின் வீட்டுக்கு சென்று அவர்களை கௌரவிக்க செய்தல், அமைதி ஊர்வலம் என பல்வேறு நிகழ்ச்சிகளை மாவட்டம் தொகுதி சார்பாக செயல்படுத்துமாறு மாநில தலைவர் ஆணையிட்டார். கூட்டத்தில் நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் ரத்தினவேல், இணை பொறுப்பாளர்கள் கோகிலா, வருண் மற்றும் மாநில துணைத் தலைவர் அகிலன், மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், முன்னாள் மகளிரணி தலைவி ஜெயலட்சுமி உள்ளிட்ட மாவட்ட தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் புனித தேற்றரவு அன்னை தேவாலய திருவிழாவையொட்டி இரத்த தான முகாம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆலயத்தின் 284வது ஆண்டு திருவிழாவையொட்டி புனித வின்சென்ட் தே பவுல் சபை சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தலைமை பங்கு தந்தை பால்ராஜ்குமார் தலைமையில் தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த இரத்த தான முகாமினை இணை பங்கு தந்தை சாமிநாதன் செல்வம் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் துணை பங்கு தந்தை சாமுவேல் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மரியாவின் சேனை திவ்யதாஸ், புனித வின்சென்ட் தே பவுல் சபை புகழ் அரசு, ஆசிரியர் குழு வின்சென்ட் ஆகியோர் செய்திருந்தனர். இம்முகாமில் இரத்த தானம் அளித்த தன்னார்வலர்களுக்கு சத்தான உணவுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள பிரசிடென்சி மேல்நிலை எலைட்டில் 2ஆம் ஆண்டு விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் கிறிஸ்டிராஜ் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மார்டினா கௌதம் கலந்து கொண்டார்.
மாணவர்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சுழல் கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது. ஆண்டு விளையாட்டு தின நிகழ்ச்சியை முன்னிட்டு மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி 2ஆம் ஆண்டு விளையாட்டு விழாவில் மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் செயலாளர் கௌதம் மற்றும் பள்ளியின் துணை முதல்வர் ஜோசப் ஜான் பால் மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் மேற்கொண்டனர். வில்லியனூர் பாண்டியன் நகர் பகுதிக்கு சாலை வசதி கேட்டு பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாண்டியன் நகரில் கடந்த 4 ஆண்டுகளாக சாலை வசதி கேட்டு மக்கள் பல மனுக்கள் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இது தொடர்பாக மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவாவை கண்டித்து மக்கள் வில்லியனூர் திருக்கனூர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை இந்த போராட்டம் நடைபெற்றது. போராட்டம் ரயில்வே தண்டவாளம் அருகே நடந்ததால் எதிரே வந்த வாகனங்கள் ரயில்வே பாதையில் நின்றன. அதே நேரத்தில் ரயில் வருவதற்கான சிக்னல் கொடுக்கப்பட்டது. அதனால் அங்கு சில நிமிடங்கள் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே ரயில்வே ஊழியர்கள் சைரனை எழுப்பி ரயில்வே தடுப்பணை இறக்கினார்கள். இதனைத் தொடர்ந்து ரயில்வே பாதையில் இருந்த வாகனம் அங்கிருந்து நகர்ந்தனர். இதன் பிறகே ரயில்வே கேட் போடப்பட்டு ரயில் கடந்து சென்றது. விழுப்புரம் பாண்டியன் நகர் மக்கள் காலை 10 மணி வரை தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பொதுமக்களுடன் பேச வைத்தனர். தற்காலிகமாக மண் போட்டு சாலை சீரமைக்கப்படும், சில மாதங்களுக்குள் சாலை அமைக்கப்படும் என எம்எல்ஏ உறுதி அளிக்க போராட்டம் கைவிடப்பட்டது. ரெஸ்ட்ரோ பாரில் மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டுமென முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் கலால் துறை, காவல்துறை உதவியுடன் நள்ளிரவு வரை ரெஸ்ட்ரோ பார்கள் செயல்படுவதாகவும் அதன் உரிமையாளர்களிடம் காவல்துறையினர் கையூட்டு பெற்றுக்கொண்டு அடிமை போல் உள்ளதாக குற்றம் சாட்டினார். ரெஸ்ட்ரோ பார் உரிமையாளரில் ஒருவர் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர் என்பதால் இந்த வழக்கை குழி தோண்டி புதைக்க பெரியகடை போலீசார் முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான லட்சுமி நாராயணன் ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமென என்றார். புதுச்சேரி காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாததால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என தெரிவித்தார். அவர் ஒரு வழக்கறிஞர் பயிற்சி பெறாரு. அவர் சென்னையில் இருக்காரு. அவர் பேர்ல தான் புகார் வாங்கியிருக்காங்க. ஆனா அவர் கூட இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. அவர்கிட்ட புகார் வாங்கி லேட்டா வந்தவர். அவர் கூட இருந்தாங்க பாருங்க, அவர்கிட்ட புகார் வாங்கணும். திட்டமிட்டு காவல்துறை இந்த வழக்கை குழி தோண்டி புதைக்க பார்க்கிறது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். செவாலியே செல்லான் நாயக்கர் நினைவு தினத்தையொட்டி அலங்கரிக்கப்பட்ட அவரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கவிஞர் வைரமுத்துவை கண்டித்து அவரது உருவப் படத்தை கிழித்தும் காலணியால் அடித்தும் பாஜக மகளிர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மணவெளி தொகுதியில் பொதுத் தேர்வு மற்றும் சிபிசிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 100% தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தலா ரூபாய் 10,000 ஊக்கத்தொகையினை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகே நடைபெற்றது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.